ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிறப்பு தொடர் வரிசை கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பு தொடர் வரிசை. ஏற்கனவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இது ரெண்டும் பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கிற கணக்குகள் அனைத்துமே போன 10 வருடங்களில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதில் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கணக்குன்னு செலக்ட் பண்ணி நாம் இந்த வீடியோவை தயாரிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். முதல் n இயல் எண்களின் சராசரி காண்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்கல, சராசரி காண்க அப்படின்றாங்க. முதல் n இயல் எண்கள்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 + and so on up to n. இதனோட மதிப்பு n × n + 1/2. ஸோ இது கூடுதல். இப்போ கேட்குறது என்னென்னா சராசரி. சராசரினா என்ன? கூடுதல் பை எண்ணிக்கை. இங்கே கூடுதல் இங்கே இருக்குது n × n + 1/2. எண்ணிக்கை என்ன சார்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, கடைசி நம்பர் n நம்பர் இருக்குது, டிவைடட் பை n which is equal to n × n + 1/2 இன்ட்டு இது n என்னவா மாறும், 1/n மாறும். n கேன்சல் ஆயிடுது, which is equal to n + 1/2. ஸோ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இதுவே இதில் வேறு சில மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு வரிசை கொடுத்துடுவாங்க, 1 + 2 + 3 and so on up to 99 வரைக்கும் கூடுதல் காண்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு இருக்க முடியாது. இதற்கு ஃபார்முலா இருக்குது n × n + 1/2. அதான் இப்போ தான் சொன்னேன், முதல் n இயல் எண்களின் கூடுதல், அதற்கான ஃபார்முலா. இங்கே n-க்கு பதிலாக கடைசி நம்பரை போடணும். n-க்கு பதிலாக 99, n + 1 100 டிவைடட் பை 2. ஸோ 52 100 அப்படின்னு வருது. இதை நாம் பெருக்கி போடுறோம். 0 59 45 மீதி 4 59 45 49. ஸோ இப்படி ஆன்சர் வரும். இந்த மாதிரியான கணக்குகளும் எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, 1² + 2² + 3² + and so on up to 24². இதனோட மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, 1 2 3 வரிசையாக இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குது. இதற்கு முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, n × n + 1 × 2n + 1/6. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு நாம் n-க்கு பதிலாக இந்த கடைசி நம்பர் 24 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 24 × 25. இப்போ அடுத்தது இங்கே n-க்கு பதிலாக 24ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுவும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டி எழுதினாலும் ஒன்றா தான் இருக்கும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் கூட்டி எழுதுனா நமக்கு 49ன்னு வருது பை 6. 1 6 4 24, மீதி இருக்கிறத பெருக்கி போட்டால் 4 25 100, அதை 49ஆல் பெருக்கி போட்டால் 49 2 0 4900 அப்படின்னு வரும். இது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இந்த ஃபார்முலாவை பேஸாக வச்சுக்கிட்டு இப்படியும் ஒரு சில கணக்குகள் கேட்பாங்க. 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் and so on up to 24 சென்டிமீட்டர் ஆகியனவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இப்போ 11 சென்டிமீட்டரில் ஒரு சதுரம் இருக்குது, 12 சென்டிமீட்டரில் ஒரு சதுரம், 13 சென்டிமீட்டரில் ஒரு சதுரம். அதே மாதிரி வரிசையாக 24 சென்டிமீட்டர் வரைக்கும் சதுரங்கள் இருக்குது. மொத்தமாக 14 சதுரம் இருக்குது. இந்த அனைத்து சதுரங்களின் பரப்பளவை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இப்போ 11 சென்டிமீட்டர் இருக்கிற சதுரத்தின் பரப்பளவு 11². அதே போல் 12 சென்டிமீட்டர் இருக்கிற சதுரத்தின் பரப்பளவு 12².
13 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு 13 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஆன் அப் டு 24 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு ஆரம்பிச்சிருந்தா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டைரெக்டாக போட்டுடலாம். இங்கே 11 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 24 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் இங்கே 11 இருக்குது இல்லையா, இதிலிருந்து 10 வரை கழிச்சிடணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 24 வரைக்கும் கூட்டிட்டு முதல் 10 கழிச்சிட்டோம்னா நமக்கு 11லேருந்து 24 வரை கூடுதல் கிடைக்கும். இப்போ நாம் ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா நமக்கு தெரியும், n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. இப்போ தான் சொன்னேன். இந்த கணக்கில் 1லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. அதனால் n 24 இன்ட்டு n + 1 25 2n + 1 வந்து இப்போ தான் சொன்னேன். இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிங்கன்னு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 49 டிவைடட் பை 6 மைனஸ் இதுக்கு எப்படி சார் பண்ணுறதுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அதே ஃபார்முலா, n-க்கு பதிலாக 10ன்னு போடுங்க. n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 வந்து 21 டிவைடட் பை 6. இப்போ தான் இந்த கணக்கு போட்டோம். 4 24 6 7 21 I2 10. ஸோ இதை நாம் பெருக்கி போட்டோம் அப்படின்னா 4900 அப்படின்னு வருது. மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா 385 விச் இஸ் ஈக்குவல் டு 4515 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் நம்ம மார்க் பண்ணணும். 4515 ஆப்ஷன் பி. இந்த வீடியோவில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்புன்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த கணக்கு வேறு டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப், இங்கே கியூப் இருக்குது. இது வரைக்கும் 1 2 3 பார்த்தோம், அப்புறம் ஸ்கொயரில் பார்த்தோம். இங்கே கியூப் இருக்குது. அப்படி கியூப் இருந்தால் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கடைசியாக k கியூப் இஸ் ஈக்குவல் டு 44100 அப்படின்னா கேவோட மதிப்பு என்ன? ஃபார்முலா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு n கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இது n இன்ட்டு n + 1/2 எங்கேயோ வந்துருக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். இது வந்து முதல் n இயல் எண்களின் கூடுதல். அதுக்கு அப்படியே ப்ராக்கெட்டை போட்டு ஸ்கொயரை போட்டுட்டோம்னா முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓகேவா, இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தான். இப்போ இதனோட மதிப்பு தான் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 44100. இங்கே என்னன்னு இருந்தால் நம்ம n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு போடுறோம். இங்கே கேன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா k இன்ட்டு k + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 44120. இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், k இன்ட்டு k + 1/2 இஸ் ஈக்குவல் டு 210. ஸோ k இன்ட்டு k + 1 இஸ் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 2. இதை எப்படி எழுதலாம், 21 இன்ட்டு 20 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை கம்பேர் பண்ணுறேன். k இன்ட்டு k + 1 இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 21. k + 1 வந்து 21, k வந்து 20, 21 21. ஸோ இது கரெக்டாக இருக்குது. கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ இந்த மெத்தட்லேயும் கணக்கு கேட்பாங்க. இங்கே கேவுக்கு பதிலாக யார் ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படியும் கேட்பாங்க.
எடுத்துக்காட்டா இது மாதிரி கணக்கு கேட்குறாங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அண்ட் ஸோ ஆன் அப் டு 15 கியூப் இதனுடைய மதிப்பு காண்க. அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயரில் போட்டுடணும். இது கியூபுக்கான ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 15 போடுங்க. n ப்ளஸ் 1 16/2 இதை அடித்தோம்னா 8 இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 8 பாஞ்சு 120 அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 12 144 பக்கத்தில் 2 0 வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர் 14,400. இது எல்லாத்தையும் கூட்டி கிடக்க தேவையில்ல, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா நமக்கு நேராக இது வந்துடும். இப்போ அடுத்து முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். அது என்ன சார் அப்படின்னா இயல் எண்கள்னா 1 2 3ன்னு எழுதணும். இப்போ ஒற்றை இயல் எண்கள்னா 1 3 5 அப்படி எழுதுறது தான் ஒற்றை இயல் எண். அண்ட் ஸோ ஆன் அப் டு 11ன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எப்படி கூட்டணும் சார் அப்படின்னா சிம்பிளான ஃபார்முலா n ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. செம ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதுவே இன்னும் ஈஸியாக பாருங்கள் 1 + 3 + 5 + அண்ட் ஸோ ஆன் அப் டு 21 வரைக்கும் வந்ததுன்னா என்னது n ஸ்கொயர் 21 ஸ்கொயர் 441. ஸோ ரொம்ப ஈஸி. அடுத்த கேள்வி பாருங்கள். a1 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கொடுத்துட்டு a2 a3 காண்க. ஏஎன்னுக்கு ஒரு பொது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. a1 அப்படின்னா முதல் உறுப்புன்னு அர்த்தம், a2னா ரெண்டாவது உறுப்பு, a3னா மூன்றாவது உறுப்பை குறிக்கும். அப்போ இதுவும் ஒரு தொடர் வரிசை தான். அப்போ நம்ம a2 கண்டுபிடிக்கணும்னா n-க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். a2 இஸ் ஈக்குவல் டு a சஃபிக்ஸில் n-1 அதாவது a1 டிவைடட் பை n + 2 அதாவது 2 + 2 4. ஸோ a1 என்ன கொடுத்துருக்காங்க -1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1/4. நாம் a2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ -1/4 இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. அடுத்து a3 கண்டுபிடிக்கணும். இதில் n-க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு a2 டிவைடட் பை n + 2 5 which is equal to a2 -1/4 divided by 5 which is equal to -1/4 into 1/5. இது தலைகீழாக வரும், வகுத்தல்ல திரும்பி வகுத்தல். -1 கீழே கருத்தை பெருக்கி கீழே போடணும் 20. ஸோ a3 என்ன -1/20, a2 என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/4. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். 1 + 2 + 3 + and so on up to n is equal to k எனில் 1 கியூப் + 2 கியூப் + n கியூப் இதனுடைய மதிப்பு என்ன? இதனோட ஸ்கொயர் தான் இதுன்னு நமக்கு தெரியும். எப்படி சார் அப்படின்னா இதற்கான ஃபார்முலா என்ன n இன்ட்டு n + 1/2. இதற்கான ஃபார்முலா என்ன முதல் n இயல் எண்கள் கணங்களின் கூடுதல் n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இது k அப்படின்னா இது என்ன k ஸ்கொயர். ஸோ ஆன்சர் k ஸ்கொயர் இங்கே இருக்கு. எங்ககிட்ட இதற்கு முன்னர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கு 9 வருடங்கள் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர்ஸும் மார்க் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் ஆன்சர்ஸ் நீங்கள் தேட தேவையில்ல. இது மேத்ஸ் மட்டும் இல்லை, அனைத்து சப்ஜெக்டுகளுக்குமான கொஷின் பேப்பர்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 எக்ஸாமுக்கு 6 வருஷத்து கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட அனைத்து வீடியோக்களும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோ லிங்க்கும் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த கணக்கு பார்க்குறோம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு 10 ஸ்கொயரோட மதிப்பு 385 எனில்
2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு 20 ஸ்கொயரின் மதிப்பு என்ன? இதை அப்படியே எழுதுகிறேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 20 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள், 1 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் முதல் உறுப்பை, இதை மட்டும். ப்ளஸ் இந்த 4 ஸ்கொயரை எப்படி எழுதுகிறேன்? 2 இன்ட்டு 2, 4 2 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறேன் ஹோல் ஸ்கொயர். 6 ஸ்கொயரை 2 இன்ட்டு 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ப்ளஸ் ஸோ ஆன் 20 எப்படி எழுதுகிறேன்? 2 இன்ட்டு 10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இப்போ எல்லா ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் 2 ஸ்கொயர் காமனாக இருக்குது. பாருங்கள், 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ அந்த 2 ஸ்கொயரை நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எனக்கு என்ன மிஞ்சம்? இதில் 1 இருக்கும், இதில் 2 மட்டும்தான் இருக்கும், இதில் 3 இருக்கும், அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும், கடைசியாக 10 இருக்கும். ஸோ இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் இருக்கும், கடைசியாக 10 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதை நான் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, இதனோட மதிப்பு என்ன சார்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதனோட மதிப்பு 385. ஸோ இது ரெண்டுத்தையும் பிறகுனா 1540, ஆப்ஷன் சி. தொடர்ந்து நமது வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.